அஸ்ஸலாமு அலைக்கும். காபத்துல்லால இருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் கல்லின் மீது எச்சிலை துப்பியவருக்கு அல்லாஹு தாலா உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு மத்தியில அவரின் மீது இறக்கிய தண்டனையை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காபத்துல்லா என்பது எவ்வளவு ஒரு சிறப்பான இடம், ஹஜருல் அஸ்வத் கல் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒன்று. இன்னும் இந்த இடத்துல யாராவது அவமரியாதை செய்தாங்களோ அல்லது அவமதிப்பு செய்தாங்களோ அவர்களின் மீது அல்லாஹு தாலா இறக்கக்கூடிய தண்டனை எந்த அளவிற்கு ஒரு மோசமானதாக இருக்கும் என்பதை இந்த ஒரு காட்சியிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன், யூத மனிதன், இந்த மனிதருடைய வேலை என்னன்னா, இஸ்லாமியர்கள் சம்பந்தமான, இஸ்லாமியர்களுக்கு புனிதமான, இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் சிறப்பு மிகுந்த இடம் இருக்குதோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த இடத்தை அவமரியாதை செய்து, அந்த இடத்தை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, வீடியோக்களாகவும் போட்டோக்களாகவும் எடுத்து இன்டர்நெட்ல விடக்கூடிய ஒரு பழக்கமுடையவராக இந்த ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். இந்த ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவரினுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் முடிந்தால் காபத்துல்லால போய், சவுதியில் இருக்கக்கூடிய காபத்துல்லால போய் முடிந்தால் எச்சியை துப்பி ஒரு வீடியோ எடுத்துருங்க அல்லது ஃபோட்டோ எடுத்துருந்துருங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு மனிதரும் என்ன பண்ணுறாருன்னா, நான் இதை உங்களுக்காண்டி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதில் இந்த ஒரு மனிதனும் காபத்துல்லால போய் எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும், எப்படி உம்ரா செய்ய வேண்டும், எப்படி தவாப் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எல்லா செயல்களையுமே, எல்லா முறைகளையுமே படித்துட்டு நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்துட்டு, ஒரு முஸ்லீம்களை போன்று தாடி வச்சுக்கிட்டு மீசைகளை கத்திரிப்பு செஞ்சுட்டு, ஒரு முஸ்லீம்கள் எஹராம் எப்படி அணிவாங்களோ அது போன்ற ஆடைகள் அணிந்து ஒரு உம்ரா செய்வதற்காக வேண்டி இந்த மனிதர் போறாரு. போய் அங்கே இருக்கக்கூடிய காபத்துல்லால தவாஃபெல்லாம் செஞ்சிடறாரு. பிறகு அந்த ஹஜருல் அஸ்வத் கல் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கல் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இந்த கல்லை எல்லா முஸ்லீம்களும், ஹாஜிகளும், உம்ராக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா முத்தம் கொடுப்பாங்க. இந்த ஒரு மனிதர் என்ன பண்ணிட்டாருன்னா, முத்தம் கொடுக்கக்கூடிய சமயத்துல எச்சியில துப்பிடுறாரு. இவர் எச்சியில் துப்பிய அடுத்த நிமிடமே அல்லாஹு தாலாவினுடைய தண்டனை இவரின் மீது இறங்கிருச்சு. இது என்ன தண்டனை இறங்குச்சு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு இந்த ஒரு இடம் எப்படிப்பட்ட இடம், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னாடி நின்று நாம் கேட்கக்கூடிய துவா எப்படி கபூலாகும் அப்படின்னா, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல ஒரு அரசன், இந்த அரசன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வயதான முதியவர், கண் தெரியாத ஒரு மனிதனை இந்த ஒரு அரசன் கூப்பிடுறாரு. அந்த ஒரு அரசன் தவாப் செய்ய வர்றாரு. தவாப் செய்ய வரல, அந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த ஒரு முதியவருமோ தவாப் செய்து கொண்டு இருக்கிறாரு அந்த காபத்துல்லால. அப்ப அந்த கண் தெரியாத மனிதனுக்கு அந்த ஒரு அரசன்னு தெரியாம அந்த அரசன் போகக்கூடிய அந்த வழியில அந்த நபர் நடந்து போயிடுறாரு. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுறாரு அரசன் அந்த ஒரு முதியவரை, கண் தெரியாத முதியவர். என்ன எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? நான் ஒரு அரசன், நான் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாமல் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னும் அந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன்னா, அவனினுடைய தண்டனையே கொலை மட்டும்தான், வேற எந்த தண்டனையும் கிடையாது. இப்போ என்ன சின்ன தவறு செய்தாலும் சரி, பெரிய தவறு செய்தாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை கொலை தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அரசன் என்ன பண்றாருன்னா, நாளைக்கு நான் வருவேன், உனக்கு கண்ணு தெரியணும், கண்ணு தெரியலன்னா உன்னை நான் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஒரு மனிதனும் அந்த முதியவரும் என்ன பயத்துல, நமக்கு எப்படி நம்ம கண்ணை வர வைக்கிறது, இது என்ன நம்மளால வர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு விஷயமா, நம்மளால எப்படி கண்ணை இது பண்ண முடியும், இது போன்று நம்ம இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் அந்த டயத்துல இல்லை, அந்த நேரத்துல இல்லை, எப்படி வர வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே, அழுகையிலேயே அந்த மனிதர் அந்த அரசன் சொல்லிய நிமிடத்திலிருந்து அந்த காபத்துல்லால ஹஜ்ருல் அஸ்வத் கல் பக்கத்துல நின்று அந்த ஒரு மனிதனை அழுதுகிட்டே இருக்கிறார். யா அல்லாஹ் கண்ணை தடாலாம், நாளைக்கு அரசனை என்னை கொலை செய்துருவான் அப்படின்னு சொல்லி. அப்போ அடுத்த நாள் அந்த அரசன் வர்றான். இங்கே வா, என்ன உனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சா, நான் எத்தனை விரல்கள் காட்டணும், அதெல்லாம் நீ எத்தனை எண்ணிக்கைன்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அரசன் கரெக்டாக 5 விரலை காட்டும்போது இது 5 அப்படின்னு சொல்கிறாரு. 2 விரலை காட்டும்போது 2 அப்படிங்கிறாரு. அப்போ நீ நேற்று சொன்னது பொய்யா? நேற்று உனக்கு கண் தெரியாதுன்னு சொன்னியே, ஊர் மக்கள் எல்லாம் கண் தெரியாதுன்னு சொன்னாங்களே, உனக்கு பொய்யா, எப்படி உனக்கு கண் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கண்டு அந்த ஒரு அரசனும் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு இருக்குது. இதே ஒரு சூழல்ல இந்த எச்சியை துப்பியவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை என்ன அப்படின்னு பாருங்க. எச்சியை துப்பிட அடுத்த நிமிடமே அவர் கண்ணை திறக்க முடியல, கண்ணை அல்லாஹ் தஆலா மூடிட்டான். அவர் கண்ணையே திறக்க முடியல.
நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய டாக்டர்ஸுகள், இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வச்சு அவரினுடைய கண்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவதற்காண்டி அவர் கண்ணை திறக்க வைக்கணும், அவர் கண்ணை தெரிய வைக்கணும் அப்படின்னு நிறைய மருத்துவமனைகளுக்கு செல்கிறாங்க. அவர் சென்ற போதிலும் அவரினுடைய கண் திறக்கவே படலை. காரணம் என்ன அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்கும்போது, இது போன்ற என்னுடைய இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்கள், இன்னும் என்னுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னை பின்பற்றக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு சேலஞ்ச் என்னை பண்ண சொன்னாங்க. நான் இப்படி பண்ணேன், ஆனால் அல்லாஹ் உடனே என்னைய கண்ணை எடுத்துட்டான், அல்லாஹ் தாலா உடனே என்னுடைய கண்ணை பறிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு கவலையோட, ஒரு வேதனையோட அந்த ஒரு மனிதர் இன்டர்வியூவில் சொல்கிறாரு. சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காபத்துல்லாலையோ அல்லது ஹஜருல் அஸ்வத் கல்லையோ அல்லது மகாமி இப்ராஹிம்லையோ எந்த விதமான அவமதிப்பும், எந்த விதமான கேவலமான செயல்களும், எந்த விதமான ஷைத்தானுடைய செயல்களும் நடந்துச்சு அப்படின்னா அல்லாஹு தாலா டைரக்ட் தண்டனை கொடுத்துருவான். டைரக்டா அல்லாஹ் தாக்க ஆரம்பிச்சிருவான். கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதிகமாக துவா செய்யுங்க.